வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலை அப்படிங்கிற ஒரு மலையில் இருக்கிற ஆகாய கங்கை அப்படிங்கிற ஒரு அருவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, நாமக்கல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் செம்மேடு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் அந்த ஆகாய கங்கை அருவி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அரப்பளீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில், ரொம்ப ஃபேமஸான சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த ஏரியாலேயே அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எட்டுக்கை அம்மன் அப்படிங்கிற ஒரு அம்மன் ஆலயம் அங்கே இருக்குது. ஸோ இந்த இடம் எப்படின்னா, எப்பவுமே ஒரு நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு ஊட்டி மாதிரி ஒரு கிளைமேட்டில் இருக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். நாங்கள் எங்கேருந்து போகிறோம் அப்படின்னா, நாங்கள் பவானிக்கு பக்கத்தில் அத்தானின்னு ஒரு ஊரில் இருந்து அத்தானி, பவானி, திருச்செங்கோடு, நாமக்கல், அப்புறம் சேந்தமங்கலம், அங்கேருந்து செம்மேடு, அப்படி தான் பைக்கில் தான் ஒரு ட்ராவல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியிருக்கோம். நாங்கள் ஊர்லேருந்து அரௌண்ட் 6:30 கேட்டால் கிளம்பிட்டோம். கிளம்புறப்போ நல்லா க்ளவுடியாக இருந்துச்சு, மழை வர மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படியே ட்ராவல் பண்ணுறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. பைக்கில் அப்படியே சில்லுன்னு கிளைமேட்டில் அப்படியே போயிட்டுருந்தோம். இடையில ரொம்ப டிராஃபிக்கு, அந்த நாமக்கல் அந்த சைடெல்லாம் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சுங்க. அப்புறம் சரி, போகிற வழியில் ஒரு இலாஸ் கிச்சன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல், சின்ன ஹோட்டல் இருந்துச்சு. அப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருந்தாங்க போல். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இட்லி, கல் தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு ரேட்டும் ரீசனபுளாக இருந்துச்சு, ரொம்ப அதிகமான இல்லை. ஏன்னா புதுசாக ஆரம்பித்த ஹோட்டல் அப்படிங்கிறனால ரேட்டு கம்மியாக இருந்தது என்னென்னு தெரியல. குவான்டிட்டி எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் அப்படியே நானும் ஃப்ரெண்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே ஒரு டீ கடை இருந்துச்சு, அவங்களே போட்டிருந்தாங்க. அந்த டீ கடையில் நண்பர் டீ சாப்பிட்டாரு. நான் வந்துட்டு தேங்காய் பருப்பி ஒன்று சாப்பிட்டேன். பாருங்களேன் எவ்வளோ பெருசாக திக்காக இருக்குதுன்னு பார்த்தா உள்ளே அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் ஓட்டை. பாருங்களேன், தின்னு இவ்வளோ தான் இருக்குது. கிட்டத்தட்ட 6 ரூபாயோ 7 ரூபாயோன்னு நினைக்கிறேன் இந்த இது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் அப்படியே அங்கேருந்து அப்படியே ட்ராவல் பைக் எடுத்தோம். அந்த அந்த ஹில் ஸ்டேஷனோட அந்த சில்னஸ் அந்த போக போக அப்படியே பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக கொல்லிமலை உள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டோம். நல்ல ஒரு ஃபீலு. அங்கே பார்த்தா அந்த போர்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் எந்தெந்த ஏரியாவுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம என்ட்ரிலே இது போட்டிருந்தனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறப்போ கரெக்டாக அந்த கொரோனா டெஸ்ட்டு பிடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட்டுக்கு இந்த மூக்கில் வாயிலெல்லாம் அந்த டெஸ்ட்டர் மாதிரி வச்சு செக் பண்ணாங்க. நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், முன்னாடியே வந்துட்டேன். அப்புறம் நண்பருக்கும் எடுத்து அனுப்பிச்சாங்க. அப்புறம் எடுத்துகிட்டு அப்படியே பைக் எடுத்து கிளம்புனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா டிராஃபிக், பயங்கர டிராஃபிக் அந்த இடத்துல. என்னடா அப்படின்னு பார்த்தா, அங்கே முன்னாடி யானை ஒரு மூங்கில் மரத்தை உடச்சி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே அப்படியே போட்டுருச்சு. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. அதை முடிச்சுட்டு அதை அப்படியே பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீ ஈஸியாக ஒரு கிளைமேட் ஒரு சில்லுன்னு அப்படியே போயிட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு, ஒரு ஃபீல் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு கொஞ்சம் ஒரு இந்த மலை எவ்வளோ ஏர்பின் பெண்டுனா 72 ஏர்பின் பெண்ட் இருக்குங்க. பட் ஊட்டி அந்த கொடைக்கானல் மாதிரி ரொம்ப பெரிய பெண்டுலாம் இல்லை, கிடையாது. சின்ன சின்ன பெண்டு, 72 பெண்டு டோட்டலாக. அப்படியே ஒரு மாதிரி போய்கிட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு, கிளைமேட் சூப்பராக இருந்ததுனால. அப்படி கொஞ்சம் போக போக ஃபாகில் கவர் ஆகிட்டே இருந்துச்சு ரோட்டில். உள்ளே அப்படியே ஃபாக் வரப்போ நல்லா இருந்துச்சு ஒரு ஃபீலு. அப்புறம் அப்படியே போயிட்டு அங்கே ஒரு இடம் ஒன்று சூப்பராக இருந்துச்சுங்க, வியூ பாயிண்ட்டு. அந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய பசங்கள்லாம் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்திங்களா, அந்த இடத்துல பாருங்களேன், பின்னாடி ஃபாக் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். அது நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி க்ளவுடுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலு. பைக்கும் செம்ம ஸ்மூத்தாக போய்கிட்டே இருந்தோமா. ரொம்ப 40 தான், அதுக்கு மேலே பெருசாக போகலை. அதனால் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக அப்படியே போய்கிட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அந்த மரங்களெல்லாம் பாருங்கள், அவ்வளோ அப்படியே ரவுண்டாக இருந்து அப்படியே உள்ளே புகுந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்னோம். ஆனால் அங்கே ஆல்ரெடி நிறைய பசங்க நிறுத்தி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அவங்களோட அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு போயிட்டு அந்த இடத்த ரசிக்க ஆரம்பித்தோம். ஃபுல்லாக ஃபாகு. பின்னாடி பாருங்களேன், ஃபுல்லாக க்ளவுட் அப்படியே கவர் ஆகிடுச்சு. கீழே இருக்கிறது என்னென்னு டீட்டெயிலே தெரில. கீழ் மலையிலலாம் ஒரு டீட்டெயிலுமே தெரில. பின்னாடி ஃபுல்லாக ஃபாக் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. நல்லா ஒரு சில்லுன்னு
அப்படியே இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு வேறு ரொம்ப டயர்ட் ஆகிட்டார், அதனால் அப்படியே நிறுத்திட்டு அப்படியே செல்ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே அந்த மரம் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரேமிங் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கெல்லாம் சுற்றிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஃபேமிலியோடு வந்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இடம். கீழெல்லாம் ஒரு டீட்டெயிலும் தெரியல, ஃபுல்லாக ஃபாகெல்லாம் கவர் பண்ணி வச்சுருந்துச்சு. அப்படி இந்த ஏரியா பார்த்திங்கன்னா சோளக்காடுங்கிற ஒரு ஏரியா. இந்த ஏரியா நம்ம கிராஸ் பண்ணி தான் மேலே கொல்லிமலைக்கு போகணும். இந்த ஏரியா ஒரு ஜங்ஷன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ட்ரைபல்ஸ் மலைவாழ் மக்கள் மேலே வசிக்கிறவங்களுக்குன்னே தனியாக ஒரு சந்தை இருக்குது. அந்த சந்தையில் பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்தில் விளையிற காய்கறிகள், பலாப்பழம், அந்த மாதிரி பழ வகைகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்கே போட்டு விற்பாங்க. ஆக்சுவலாக நாங்கள் அந்த இதுக்குள்ளே போகல. அங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும். மிளகு, பலாப்பழம், வாழைப்பழம் எல்லாமே இயற்கை முறையில் விளைவிக்கிறது எல்லாமே இங்கே கிடைக்கும். அப்புறம் அந்த வழியாக அப்படியே ஆக்சுவலாக போக முடியல. நாங்கள் சரி ஃபஸ்ட்டு கொல்லிமலை மேலே போயிட்டு வந்துடலான்ட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். போயிட்டு அங்கேருந்து அப்படியே மறுபடியும் உள்ள போய் இதெல்லாம் சைடில் பாருங்களேன், இதெல்லாம் மிளகு தோட்டம். இது வந்து நெல் பயிர். அங்கே அதிசயமாக இருந்துச்சு. மலையில் வந்துட்டு நெல் பயிரெல்லாம் மேக்ஸிமம் போட மாட்டாங்க. பட் இங்கே வந்து நெல் விளைய வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சுற்றி போய்கிட்டே இருந்தோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எங்களுக்கு சரியாக ரூட் தெரியல. அதனால் ஒவ்வொருத்தங்களாக கேட்டு போயிட்டு கடைசி ஒரு வழியில் செம்மேடு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா அரப்பளீஸ்வரர் சிவன் கோயில். அதை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே உள்ளே இறங்க ஆரம்பித்தோம். இப்போ நண்பர் அந்த இன்ட்ரோ கொடுப்பாரு, கேளுங்க. டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வாரம் நம்ம சேனலில் பார்க்க போகிற இடம் கொல்லிமலை வனச்சரகத்தில் இருக்கக்கூடிய அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அந்த கோயிலிருந்து இப்போது ஆகாச கங்கைங்கிற நீர்வீழ்ச்சிக்கு குளிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், சிவன் கோயில் அந்த வாத்தியமெல்லாம் வாசிக்கிறது நம்மளுக்கு அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது. ஸோ அதை கேட்டுகிட்டே அப்படியே நம்ம இப்போ போய் குளிச்சுட்டு வந்து திரும்ப சிவனை தரிசிக்க போகிறோம். கோயிலிருந்து உள்ளே நம்ம ஆகாச கங்கை குளிக்க போகிறதுக்கு டிக்கெட் எடுத்து தான் போகணும். பெரியவங்களுக்கு 30 ரூபா, சிறியவர்களுக்கு 20 ரூபா. ஸோ எல்லாருமே பார்க்கக்கூடிய இடம். இந்த ஆகாச கங்கையை நீங்கள் நம்ம சேனலோடு சேர்ந்து ரசிக்க போகிறீங்க. வாங்க போவோம். தெய்வமே வருதுடா ஆப்போசிட்ல. எவ்வளோ தூரம் பிரதர் கீழே? ஓகே பிரதர், நாங்கள் மெதுவாக போய் இறங்கி சேருவோம். ½ அன் ஹவரில் போகிறேன்டா. மூலிகை சூப் இருக்காமடா. எங்கள் பாரு பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. மூலிகை தண்ணி வேற. தண்ணி ஊற்றுற சவுண்டு காதை கிழிக்குது. போவோமா? வெள்ளிங்கிரி ஏரியா இறங்குற மாதிரி ஆயிரமாட்டு இருக்குது. எனக்கு வேணாம், நான் விரதான். இந்த மாதிரி ஒரு ஜெயிலில் அடிச்சு உள்ளே ஓட்டுறோம்டா. இங்கே வந்து வர ஆகாச கங்கை தெரியுதுடா என் அண்டர்வேர். வாங்க. அது நிழல் கூட இல்லை. ரெஸ்ட் சார், நாங்கள் ஆகாய கங்கையில் குளிக்க போகிறோம். வித்து நான் மட்டுமே, வித் மை பேலன்ஸ் நண்பா. 3 to 400. இங்கே வாடா. ஏ
ஏய் இங்கே பாடுறா இங்கே பாடுறா இங்கே பாடுறா வெள்ளை வெள்ளேன்னு நண்பா தெரியுதா மலை எது தொலையா நான் இங்கேயே இருப்போம் மல்லா கூட படுப்போமாடா ஆமாம் இப்போதான் வந்துட்டுருக்கேன். ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இப்பொழுது படிக்கட்டு முடிந்து நம்ம நடந்து செல்ல போகிறோம். வாருங்கள் மக்களே, நடப்போம். மிகவும் கரடுமுரடான பாதை என்பதால் மிகவும் கவனமுடன் வருமாறு தங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாரு சாரில் எங்கே அடிச்சிருக்குன்னு பார்த்தியா? சாரில் எங்கே அடிக்குதுன்னு பாரு. 1 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் அடிக்குது சாரில். அதுதான்டா. சாரில் இங்கே அங்கே அடிக்க தெரியுது இல்லையா? செப்பல் பேக்கில் எங்கேயும் வச்சு போயிடலாமா? கேமராவெல்லாம் எட்டு போக முடியாது. இங்கே வருது தெரியுதா இல்லையா சாரில்? பூம் பூம் சக்கலக்க பூம் மர பூம்மா பூம் பூம் சக்க பூம் பூம். பார்த்து கவனமாக வானன்பா, காலை கையை வைத்து மாதிரி வர மாதிரி வரலையா? என்னோடு நீ நடந்தால் பேரழகு என்னோடு மட்டும்தான். என்னடா அப்படியா? இப்போ சொல்கிறேன் பாரு எப்படின்னு. ஓகே மக்களே, என் அன்பிற்கினிய மக்களே, நாம் இப்பொழுது ஆகாய கங்கையின் அடிவாரத்திற்கு வந்து விட்டோம். தண்ணியின் சாரல் தண்ணியின் சாரல் எங்களை நனைத்து கொண்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியின் உற்சாகத்தில் வரும் குரல் தான் இந்த கூக்குரல். வாருங்கள், ரசிக்கலாம் இறைக்கைகள் மூளைக்கும். நாங்கள் குளித்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும், ப்ளஸ் அந்த அருவி ஃபால்ஸ் வந்து பக்கத்தில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைம் ட்ரை பண்ணோம். பட் அந்த கேமரா எடுத்து ஆன் பண்ணாவே அந்த சாரல் வந்து ஃபுல்லாக லென்ஸை கவர் பண்ணிடுதுங்க. அதனால் எடுக்கவே முடியல. ரொம்ப ட்ரை பண்ணோம், எடுக்கவே முடியல. அதனால் குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஷூட் பண்ணோம். நண்பர்களே, இந்த வாரம் வந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இதுதான் பாருங்க. இதில் குளிச்சுட்டு இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறதுக்காக இங்கே நிற்கிறோம். அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு முறையாவது வந்து பார்க்க வேண்டிய இடம். தயவுசெய்து எல்லாரும் வாருங்கள். நாமக்கல்லிலிருந்து 55 கிலோமீட்டர் கொல்லிமலை. அனைவரும் வர வேண்டும். ஆகாய கங்கை, அது ஏன் பேர் வந்துச்சு ஆகாய கங்கை? ஆகாயத்திலிருந்து நீர் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோ ஹைட்லேருந்து நீர் வீழ்ச்சி இருக்கிறதுனால இது ஆகாய கங்கை. நாம் வேணால் இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். அங்கேருந்து வருது ஆகாய கங்கை ஏதாவது சொல்லி தொலை. ஒரு நல்ல மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். தண்ணி மேலே விழுறது. ஐயோ, கல் மாதிரி இருக்குடா. சட்டி சம்மட்டி மேலேருந்து விழுவுது. அப்படியே அக்கு பஞ்சர் மாதிரி இருக்கும். காசு தொடை தோல் எல்லாத்தையும் தண்ணி மசாஜ் பண்ணுது. ஸோ நன்கு வந்து பார்த்து ரசிங்க. அழகோடு நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடி
இன்றே போதே அர்த்தமாக்குதே இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே தமிழே ஓரத்தம் காட்டுமே வாழாயின் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன் தீராவுள் ஊற்றை தீண்டவே இன்றே இங்கே வீழ்கிறேன் இங்கே இன்றே ஆழ்கிறேன் யாரோ போல் நான் என்னை பார்க்கிறேன் ஏதுமில்லாமலே இயல்பாய் சுடர் போல் தெளிவாய் நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன் கண்ணாடியாய் பிறந்தேன் காண்கின்ற எல்லாமும் நானாகிறேன் இரு காலின் இடையிலே புரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா எதிர்காணும் யாவுமே தீண்ட தோண்டும் மழை